தொலைநோக்குங்கிறது என்னன்னு இருக்குல்ல. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்போ வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யார்? கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது யார்? கேட்டது யார்? ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க மக்களுக்கு. கட்டுமான இவ்வளவு குறைச்சி கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டுவீங்க? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்துக்கு கையெழுத்து போடுறீங்க. சீமான் என்ன போடுவான்? முதல் கையெழுத்து அவன் முதலமைச்சராக கையெழுத்த போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த கருவி என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர். தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை புகிலின் கற்கை நின்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீர ராமபாண்டி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ்நாட்டு தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. அந்த இலவசங்கிற வார்த்தையே ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கிறோம். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி வை. 10 only 10 years. 10 years only 10 years back. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருந்து உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு என்று. லீகான் யூ சொன்னா லீகான் யூ only 10 years you make my hand. சிங்கப்பூர் என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்திட்டான். சிங்கப்பூரில் முடிகிறது. சீமானால் தமிழ்நாட்டில் முடியாதா? ஒரு இத்திரியின் நாடா, இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. எந்த வளமும் இல்லை என் நிலத்துல. என்ன இல்லை? அறிவு வளமா, உடல் வளமா, இல்ல நில வளமா, மலை என்ன கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டுல ஒட்டகம் மேய்க்க போறானடா. கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு வேலைக்கு சிங்கப்பூருக்கு வேலைக்கு ஏன்டா போன? என் நாடா சொர்க்கமிடாது. இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டில் பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு என் பிள்ளை நிற்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டில் ஒட்டகம் மேய்க்கலாம், அன்னை நிலத்தில் ஆடு மாடு மேய்க்க கூடாதாடா? என்னடா கொடுமை இது? எங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்ல, ஒன்னே மேய்க்க சொல்ல பரதேசி பிக்காளி பல ஒன்னே மேய்க்க சொல்லடா. போடா, எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்கே நடக்குதுங்க? அந்த கூட்டு பண்ணையில் நடந்துகிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்கன்னு. நீ அங்கே வருவ. 2000 ஏக்கரில் பண்ணை இருக்கும், அங்கே கூடாரம் இருக்கும். உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் வளர்த்த நாட்டுக்கோழி வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி போயிட்டு இருக்கோம். அதை சாப்பிட்டுருப்பான். டேய், இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன்லடா. பெரியமா போயிட்டுருக்காங்க. ஓடுவா கையெழுத்து. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிஞ்சு. நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் வந்து டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்குன்னு வரக்கூடாது. தொலைச்சு போடுவேன் உன்னை. ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி. ₹1 கட்டணம் இல்லாமல். அப்படி போட்டியலா கையெழுத்து? 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டு ₹1000 கட்டினவன் 4000 கட்டிட்டு வீட்டில் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ வலைவலி திருப்பினா 7000 கட்டின 17000 வந்திருக்கிறாரு.
இதில் வீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்குது, அதுக்கே இவ்வளோ கட்டணும். நம்ம வீட்டிலலாம் இந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கடப்படான்னு ஓட்டிக்கிட்டு இருக்குது. காலக்கொடுமை காலக்கொடுமை. ஏதோ நடந்து போச்சு. எங்கள் ஊரில் சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமை ஒருத்தட்டையும் சொல்ல முடியாது லட்சியமா அப்படின்னு. இவங்க போட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்கினவன் எப்படி இருப்பான் முழு. இப்போ நம்ம வயலுக ஐயோ இங்கே வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க, விசில் அடிக்க சரியாயிரும். அப்போ இதே கடவுள் இது கரூரில் உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா நீங்கள் இருக்கு. டேய், மனிதாபிமானத்தின் மொத்த உருவம்டா நாங்கள். எங்களை பார்த்து பேசாதடா, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியனத்தின் மகன் மகள். தங்கச்சி உட்காருங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காருங்க. நீங்க தள்ளி வாப்பா, இங்கிட்டு தள்ளி வா, இங்கிட்டு தள்ளி வா. தங்க இங்க அம்மா கொஞ்சம் நடந்து வாங்கம்மா, கொஞ்சம் இடம் கொடுங்க. தங்கச்சி இங்கிட்டு வாங்க, நல்லா இங்கிட்டு வாங்க. உட்காருங்க, அவ்வளவுதான், உட்காருங்க. ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இருக்கை கொடுத்துட்டு வெளியேறிடும். அப்ப ஒவ்வொரு தடவையும் நான் சொல்ற மாதிரி வச்சுக்கூட. இந்த கட்சிக்குன்னு நிறைய தகுதிகள் இருக்கு. பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தளபதியா இருக்க முடியும். போட்டு ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த வைக்கக்கூடாது. புதுசா நீங்க வந்திருக்கிறே தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தா நீ உட்கார்தாயின்னு எந்திரிச்சு நின்றுக்கணும். அவன் தான் சரியான ஆண்மகன். நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ தற்கொலையில பெரிய தற்கொலை ஆயிடுவா. பார்த்துக்க, பச்சை மட்டையை வேற ஆளுக்கு எடுக்க மாட்டேன், உனக்கு எடுத்து விட்டுருவேன். பார்த்துக்க. இப்போ 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த செத்து பிணமா வந்தவன் வீட்டிற்கு எவ்வளவு பணம் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக, வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது? யாராவது ஒருத்தன் சொல்லு. எந்த அரசாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் சொல்லு கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காவது ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அப்பா இங்க பேசு, ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. பெரும் வெள்ளத்தில் இதே தலைநகரில் பல குடும்பங்கள் செத்து மிதந்திருக்கு, பல பேர் உயிரற்று உடல் மிதந்து போயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இவ்வளவு ஒரு பேரிழப்பை சந்திரிச்சுக்காங்கன்னு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி நகர்வு, எவ்வளவு கேவலமான ஆட்சி நகர். இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற எவனும் இந்த செயலை எதிர்ப்பான்டா. சீமான் அவன் தம்பி தங்கச்சியிலடா, எவனும் நாட்டை நேசிக்கிற எவனும் எதிர்ப்பான், எவனும் எதிர்ப்பான். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்குடா 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்திய? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம். அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் இது எப்படிப்பட்ட செயல்? திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில். இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால் இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் அன்று செத்தார், இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிட்டார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போற நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகம் இது? எப்படி? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? செய்தி வாட்சியா? செத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் எவனுக்கு அதை அரசு பண்ணி கொடுத்துருக்கா? பாத்தியா? பாத்திரிக்க? பகல்காமில் செத்தானே அவனுக்கு அதை அரசு பண்ணி இல்லை ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி
செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு, ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழா, அதிலே ஒரு நெரிசலில் சிக்கிட்டாங்க, அந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லை, நெரிசல் இல்லை. நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாமிக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயே சத்தியம்னா மனச்சாட்ட தொட்டு சொல்லுங்க. காரணம் நீங்களா இல்லை. பழி போட்டார்கள். எத்தனை கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது, எத்தனை மேலே பறந்து கருவிகள், ட்ரோன், அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க, மேலே நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கல் வீரே மேலே இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்தால் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க, நீ ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு உங்க காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிச்சுல்ல? அதுகிட்ட கேட்க முடியாது என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு. நீங்க சொல்லுங்க, என்ன கேள்வியை முன்வைத்தார்கள், நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. பழியை போட்டார்கள். ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க இதான் நடந்தது. சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க, இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க, வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு, அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணான்னு சொல்கிறோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு, அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுகிறா. நாங்கள் ஒரு எல்லாரும் நம்ம பிள்ளைகளை மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுங்க. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன், கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஒன்று வச்சிருக்கிறாரு, அரைஸ்ன்ட்டு மைக்ரோ ஃபினான்ஸ், அதில் கொடு. வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் சொல். நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகலை, ஒரு வேலை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பிய? அரசு வேலை கொடுத்துருப்பீல்ல? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலையை கொடுத்தீனா என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவரோ அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்க நடந்துக்கணும். நேர்மையாளனா கூடு, வேலை கொடு. நீதிபதியே சொல்றாங்க பாருங்க, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கட்சி நிதியிலையோ இதுலேயோ நீங்கள் கொடுங்க. உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா, அவங்கள கையை காட்டி விடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்காங்க. யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய் ரெட்டி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்திட்ட வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா?
பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணிய தீர்வோம். ஐயோ கொடுமை. கடவுளின் குழந்தை என் தம்பிட்டு அதான் சொன்ன சொல்லாம பாருங்க. அவர் போகணும்னு நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது கர்நாடகாவில் ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்கே பேஞ்சு விட்டு போக வேண்டியதானடா, இங்கே பேஞ்சா நாங்கள் பிடிச்சிக்கிறோம். என்னடா தம்பி, அது ஏன் கர்நாடகாவிலேருந்து எனக்கு திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்கே இருக்கும்போது வைத்தியக்காரங்களா, அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார். அப்படின்னு வழக்கை நான் போட்டு நீ வா அங்கே உச்சநீதிமன்றத்தில் போடு, நான் வரேன். கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றான். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் கார்த்தி சொல்றான். 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடிச்சு கொல்லப்பட்டவனுக்கு அதை அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது இதெல்லாம்? அப்போ அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை. அப்போ படித்தா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதானா? அப்போ தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் பேர் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதியர் ஆசிரியன் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்கில் வெறும் 7,500 ரூபாய்க்கு சாராயம் ஊற்றி கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை என்ன? அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கேட்குற கரூர் எப்படி நீ ஓட்டு கேட்டு வருவ? இப்படித்தான்டா வருவேன், இப்படித்தான் வருவேன். இல்லை இதுக்கு முன்னாடி என்ன போட்டு பிடிங்கிட்டியா 2-3? வாடாடே போட. ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிற்குது. அரசியலை கற்பிக்கலை, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கலை. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை? கேரளாவில் இல்லையா? மேற்கு வங்கத்தில் இல்லையா? இல்லை எங்கே இல்லை? மகாராஷ்டிரா இல்லையா? இன்னும் சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகன், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகன். அவன் நடிகனை பார்ப்பான், தலைவனை பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடித்தவர்றா. ஆசியாலே 500 படம் நடித்த கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் எந்திரிச்சு கட்டப்படி குடிச்சிட்டு உட்கார சொல்ல பண்ணா. ஒருத்தர் வந்து ஏய் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லுன்ட்டான். இங்கே என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர், அதனால தான் சொல்கிறேன், அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுன்ட்டான்.